அண்மையில வேளாண் துறையை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளுக்கு கடன் வழங்க போவதா அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிவிப்பு மூலமா யார் யாருக்கு அந்த கடன் போகும், அதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பல கேள்விகள் எழுந்தது. இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் தருவதற்காக தமிழக விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். அண்மையில இப்போ வேளாண்மை துறையை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளுக்கு கடன் தொகை அறிவிக்க போவதா அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தாரு. அந்த தகவலோட முழு விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்க சார். தமிழ்நாடு அரசு வேளாண் துறையின் சார்பில் வேளாண் உற்பத்தி பொருட்களை மதிப்பு கூட்ட பொருட்களாக மாற்ற செய்து சந்தைப்படுத்துவதற்கு பெண்களை கொண்ட வேளாண் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு 2 கோடி வரையிலும் குறைவான வட்டியில் கடன் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை வேளாண் துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அது எந்த துறை அந்த உற்பத்தியாளர் குழுக்களை அமைத்து அதை வழிநடத்துகிறது என்பது தமிழ்நாட்டில் புரியாத புதிராக இருக்கிறது. விவசாயிகள் பெயரில் ஒதுக்கக்கூடிய நிதிகள் வெளிப்படையாக விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டுமானால் வேளாண் துறை மூலமாக உற்பத்தியாளர் குழுக்களை உருவாக்கி அதனை செயல்படுத்துவதற்கான தனி நிர்வாக அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். ஒரு கட்டத்தில் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதிகள் உணவு பதப்படுத்துதல் துறைக்கு சிறு குறு தொழில் முதலீட்டாளர்கள் மூலம் அதை நிறுவுவதற்கு வழங்கப்படுகிற வழிகாட்டு நெறிமுறைகளுக்கும் தமிழ்நாடு அரசின் நிர்வாக அமைப்புக்கும் பொருத்தமில்லாமல் இருக்கிறது. குறிப்பாக மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை மாற்ற செய்வது உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட தொழில் நிறுவனங்களை கொண்டிருக்கிற உணவு பதப்படுத்துதல் துறை. அந்த துறைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுவதற்கு ஒரு துறை இங்கே அதற்கான நிர்வாக அமைப்பே இல்லாமல் இருக்கிறது. இதனால் மத்திய அரசின் நிறுவனமாக இருக்கிற டிக்கு, MSME சொல்லக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் இவற்றிற்கு மூலமாக செயல்படுத்துவதற்கான 6 மாதத்திற்கு ஒரு துறை என்கிற சுற்று முறையில் அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இது விவசாயிகளுக்கும் இந்த துறைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே வேளாண் துறையில் ஒரு தனித்துறை, அது உற்பத்தியாளர் குழுக்களை உருவாக்கி செயல்படுத்துகிற துறையாக இருக்க வேண்டும். அதற்கு நிதி கையாளுகிற அனுமதியை கொடுக்க வேண்டும். மத்திய அரசின் நிதி நிர்வாக முறைகளோடு இணைந்து இந்த உணவு பதப்படுத்தும் துறையின் மூலமாக வேளாண் துறையில் ஒரு பிரிவு செயல்பட்டால் மட்டுமே விவசாயிகளுக்கு ஒதுக்கப்படுகிற கடனாக இருந்தாலும் தொழில் முதலீடுகளாக இருந்தாலும் அது விவசாயிகளை சென்றடையும். அது விவசாயிகளால் உற்பத்திக்கு பயன்படுத்த முடியும். அவ்வாறு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்ற செய்து உலக நாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பும் உற்பத்தி பொருளுக்கு லாபகரமான விலையும் கிடைப்பதற்கு அமையும் என்கிற நம்பிக்கையோடு அமைச்சரின் அறிவிப்பை வரவேற்கிறேன். ஆனால் அது எந்த துறையின் மூலம் வெளிப்படையாக செயல்பட போகிறது, பயனாளிகள் எப்படி தேர்வு செய்ய போகிறார்கள் என்பதெல்லாம் அவர் வெளிப்படையான நிர்வாகமாக செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். கண்டிப்பா சார். இப்போ இந்த விவசாய கடன் அறிவிக்கும் பட்சத்துல இந்த கடன் யார் யாருக்கெல்லாம் தகுதியா இருக்கும், யார் யாரெல்லாம் அந்த கடன் மூலமா பயன் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். தற்போதைய நிலையில் தமிழ்நாடு அரசு வேளாண் உற்பத்தியாளரை கொண்டு வேளாண் கண்காட்சிகள் நடத்தப்படுகிறது. ஆனால் அது உண்மையாகவே வேளாண் உற்பத்தியாளர்கள் கொண்ட குழுக்களுக்கு அங்கு இடமளிப்பதில்லை. சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் NGO என்கிற பெயரில் சில அமைப்புகளை பதிவு செய்து வைத்துக் கொண்டு அந்த அமைப்புகள் மூலமாக அடையாளப்பூர்வமான நிகழ்வாதான் அந்த கண்காட்சிகள் நடத்தப்படுகிறது. அதற்கான தொகைகள் வேளாண் துறையால் அவர்கள் மூலம் வழங்கப்பட்டதாக கூறி வீணடிக்கப்படுகிறது. குறிப்பாக ஆத்மா திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும், தர விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டும், கண்காட்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று ஒதுக்கப்படுகிற நிதிகள் கூட இன்றைக்கு விவசாயிகள் சென்றடையாமல் வீணடிக்கப்படுகிறது. அது அரசியல் பார்வையோடு அந்த நிதி தவறான வகையிலும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பாக உள்ளது. எனவே இந்த நிதிகளை உருவாக்கி செயல்படுத்துவதற்கென்று வேளாண் துறையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், நிர்வாக அமைப்பு முறைகளை ஏற்படுத்தாமல் எப்படி ஒதுக்கப்படுகிற நிதி, அந்த ஒதுக்கப்படுகிற நிதிக்கான பயனாளிகளை எப்படி தேர்வு செய்ய போகிறார்கள், யார் மூலம் தேர்வு செய்ய போகிறார்கள்? நபார்டு வங்கி என்கிற வங்கி அது ஒரு உற்பத்தியாளர் குழுக்களை உருவாக்குவதாக அவர்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். NGOக்கள் மூலமாக ஒரு குழுக்களை உருவாக்குவதாக கூறி அவர்கள் ஒரு பக்கம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். NGOவுக்கும் நபார்டு வங்கிக்கும் தொடர்பை ஒருங்குபடுத்தி கொண்டு போக வேண்டிய பொறுப்பு வேளாண் துறைக்கு இருக்குது. வேளாண் துறைக்கு நேரடியாக நிர்வாக முறைகளை கொண்டு வந்தால் மட்டுமே தான்
விவசாய உற்பத்தியாளர்கள் குழுக்களை கண்டறிய முடியும், உற்பத்தியாளர்களை ஒருங்குபடுத்தி குழுக்களை உருவாக்க முடியும். அதற்கான எந்த நடைமுறையும் இன்று வரையிலும் தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை. இதை பல ஆண்டுகளாக நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். கண்டிப்பா சார். சார் இப்போ ஒருவேளை இந்த கடன் அறிவிக்கும் பட்சத்துல இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? திட்டம் போய் சேர்ந்து முழுமை பெற்றால் உற்பத்தியாளர்களை உண்மையானவர்களை தேர்வு செய்து அந்த உற்பத்தியாளர்கள் அது நிதி ஒப்படைக்கப்படுமையானால் அது ஒரு எடுத்துக்காட்டுகிற நிறுவனமாக உற்பத்தி பொருளுக்கு லாபகரமான விலையையும் உற்பத்தி பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்ற செய்து விற்பனை செய்வதையும் சந்தையில் போட்டி போட்டு விற்கும் விலையையும் விவசாயிகளுக்கு ஒரு சுய அடிப்படையில் பெண்கள் தன் வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கும் இந்த நிதி பயன்படும். அதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்காமல் நிதியை மட்டும் ஒதுக்கீடு செய்வதால் கிடைக்காது. நிச்சயமா சார், ரொம்ப நன்றி. வேளாண்மை துறை உதவி கடன் பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை இந்த அறிவிப்பு வெளியாகும் பட்சத்துல நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை நாங்க இணைக்கிறோம் சார். நன்றி.